ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஸ்னேகாமூர்த்தி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம் திருவிழாவுக்கு. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கடைகள் வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். அந்த கோயிலுக்கு ஃபுல்லாக கடை தான், ஃபுல்லாகவே கடை வந்து இறங்கியிருக்கு. சூப்பராக இருக்குது. பார்த்தா நமக்கே வாங்கணும் போல இருந்துச்சு. உள்ளே ஆட்டோக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாரும் பார்த்தாங்க. ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வாங்க கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். அப்புறம் போய் மெழுகுவர்த்தி வாங்கிட்டு அம்மா போய் மெழுகுவர்த்தி வாங்கிட்டு சொன்னாங்க. அப்புறம் 5 மெழுகுவர்த்தி வாங்கிட்டு சித்தப்பா நான் வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சிரிச்சுக்கிட்டே நின்னோம். அவர் 3 தான் வாங்கி கொடுத்தாரு. அதே அம்மா திட்டினாங்க, எதுக்கு 3 வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் போய் காசு வாங்கிட்டு போய் அம்மாவுக்கு அப்புறம் போய் இன்னொரு ஒரு 5 மெழுகுவர்த்தி போய் வாங்கிட்டு வந்தேன். பாப்பா நிக்கிறாங்க பாருங்க. சரியான கூட்டங்க, நிக்கவே முடியல. இந்த இடத்துல கூட்டம் இல்லை, உள்ள கோயிலுக்குள்ள கூட்டம். ஒரேடியா வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரே வாங்கிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு ஒரு மெழுகுவர்த்தி கொடுத்துட்டு, தம்பிக்கு ஒன்று கொடுத்துட்டு, நான் ஒன்று வச்சிருந்தேன். நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். நிறைய கூட்டம், நிறைய கடைகள். அப்புறம் சித்தப்பா ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுருந்தாரு. அப்புறம் நாங்களும் அவர் கூட போய் எல்லாரும் ஏற்றினோம். ஒரு மெழுகுவர்த்தியில் போய் எல்லாரும் ஏற்றிக்கிட்டோம். ஃபேன் வேறு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஓரமாக நின்று மெழுகுவர்த்தி ஏற்றிக்கிட்டு அப்படியே போய் அப்படியே நல்ல வேலை இந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து இப்படியே போய் விளக்கு ஏற்றிட்டு வந்தாச்சுங்க. மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தா. அப்புறம் பாப்பா ஒரு வீடியோ எடுத்துட்டு பாப்பாவும் மெழுகுவர்த்தி ஏற்ற வைப்பாங்க. பாப்பா பயந்துக்கிட்டே நின்னா. அப்புறம் அதுக்கப்புறம் ஏற்றிட்டு வந்துட்டா. அப்படியே அமுச்சு உடனே வந்து எடுத்துடுறாங்க. உடனே அமுச்சு எடுத்துடுறாங்க. சாமி கும்பிட்டு பாப்பா வந்தாச்சு. அடுத்து தம்பி ஏற்றுறான் பாருங்க. அடுத்து தம்பி ஏற்றிட்டு விளக்கு ஏற்றிட்டு அப்படியே போட்டாக்கு ஒரு போஸ் கொடுத்தாங்க பாருங்க. போட்டாக்கு ஒரு போஸ் கொடுத்துட்டு உப்பள்ளி போட சொன்னாங்க. உப்பள்ளி சாமிக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. தம்பியும் இல்லை, தம்பியும் அங்கே போகணும் நடம் பிடிச்சான். தம்பியும் அவன் உப்பள்ளி போகணுன்னு தாங்க பாருங்க. எப்படி கத்துறான் பாருங்க. அப்புறம் தம்பியும் ஒருபடி அள்ளி போட்டு வச்சுட்டு வெளில வந்து உட்காந்தாச்சுங்க. வெளில வந்து உட்காந்து தம்பி விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் கடையெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் பஜ்ஜி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தோம். நின்றுட்டு தம்பி வேற அங்காலையும் ஓடினாங்க. அவனை பிடிக்கிறதுக்கே 2 ஆள் வேணும் போல இருக்கு. அவனை போய் பிடிச்சிட்டு அப்புறம் வெளியில் வந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வளையல் இருந்துச்சு. நைட் ஆயிடுச்சுங்க. வீடியோ எடுக்கிறது அப்பா வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. இப்படி நைட் ஆகிடுச்சு. அதை வளையல் போட்டுட்டு அன்னி ஒரு டிசைன் போட்டாங்க, நான் ஒரு டிசைன் போட்டேன். வளையல் போட்டுட்டு அப்புறம் வளையல் போடலன்னு வேற எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். அப்புறம் அவருக்காகவே வளையல் போட்டுக்கிட்டோம். வளையல் போட்டுக்கிட்டு இந்த பொருள்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அம்மா திட்டினாங்க, எதுக்கு வீடியோலாம் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. வந்த வேலையை பாருன்னு சொல்லி திட்டினாங்க. அப்புறம் வீடியோ கட் பண்ணிட்டு பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் எப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க. பஸ்ஸுக்கு நின்று பார்த்துட்டு பஸ்ஸே வரல. அப்புறம் நின்று பார்த்துட்டு ஒரு வேன் வந்துச்சு. அப்புறம் அதில் ஏறி வந்துட்டு